Dear students of 11th standard English, now I am going to explain Unit 2 poem Confession of a Born Spectator. Confessions of a Born Spectator. Answer the following. Why does the poet feel glad? Gladனா ஹாப்பின்னு அர்த்தம். ஏன் ஃபீல் பண்ணுறாரு கிளாடாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு தட் he does not play any game. அவர் எந்த கேம் விளையாடல, இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த poet does not play any game. அவர் எந்த கேம் விளையாட தெரியாது, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கார். ஒய் ஏன் அப்படின்னு ஒரு The poet feels glad. The poet feels glad. Gladனா happy that he does not play any game because the player play rough game. Players play rough game. பிளேயர்ஸ்லாம் ரஃப் கேம் விளையாடுறாங்க அண்ட் இன்ஜுரி each other. விளையாடுறாங்களா என்ன செய்கிறாங்க, ரஃப் கேம்னா ஒருத்தங்க மோதுறது கட்டிக்கிறது, அதான் ரஃப் கேம். அண்ட் இன்ஜுரினா காயம் பட வைக்கிறாங்க, ஒருத்தன் காயப்பட்டுக்கிறாங்க. அதனால் அவர் வந்து விளையாடாத இருக்கிறத மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறார். அவர் விளையாட தெரியாது, அவர் ஒரு ஸ்பெக்டேட்டர், ஒரு பார்வையாளர். எந்த கேம் விளையாடாலும் போய் பார்ப்பார், அவ்வளோதான். ஆனால் எந்த கேம் விளையாட மாட்டார். ஆனால் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கேன்னா பிகாஸ் பிளேயர்ஸ், அந்த பிளேயர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க. ரஃப் கேம் விளையாடுறாங்க. இப்போ கேரம் போர்டெல்லாம் ரஃப் கேம் கிடையாது. இந்த கபடி இருக்க ஒரு ரஃப் கேம், அதுமாரி இந்த ஹாக்கி இருக்க ஒரு ரஃப் கேம். ஹாக்கிலேருந்து மட்டையில் ஓங்கி அடிச்சுருவாங்க அடுத்தவங்க. அப்போ ரஃப் கேம் அண்ட் இன்ஜுரி இன்ஜூர்னா காயம், ஒருத்தவங்க காயப்படுத்துக்கிறாங்க. டு யூ திங்க் த நேரேட்டர் இஸ் ஹீரோயிக் ஒய்? நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நேரேட்டர், அந்த போயிட்டு இருக்காரா, அவர் வந்து ஒரு ஹீரோயிக்கா? ஆக்டர் நேஷு அவர் வந்து ஒரு ஹீரோயிக்காக இருக்காரா, ஒரு தலைவன் மாரி இருக்காரா, ஒரு ஹீரோ மாரி இருக்காரா? நோ, த நேரேட்டர் இஸ் நாட் ஹீரோயிக். அந்த நேரேட்டர் ஆஃப் த போயம் நாட் ஹீரோயிக். அவர் ஹீரோயிக் கிடையாது, ஒரு ஹீரோ மாரி கிடையாது. ஏன்னாக்கா அவர் வந்து பார்வையாளர் தான், விளையாட்டு வீரர் இல்லை. பிகாஸ் ஹீ டெல்ஸ் தட், என்ன சொல்கிறேன்னா, ஹீ வில் டூ எனி திங் எக்ஸப்ட் கம்பீட்டிங் வித் அத்லெட்ஸ். நான் எது வேணாலும் செய்கிறேன், ஆனால் கம்பீட்டிங் வித் அத்லெட்ஸ் கூட என்னை போட்டி போட வைக்காதீங்க. அத்லெட்ஸ்னால் யார், ஓட்டப்பந்தயில் ஓடுறாங்களா அவங்க அத்லெட்ஸ். 100 மீட்டர் ரேஸ் ஓடுறாங்களா அத்லெட்டிக் ரேஸ் சொல்கிறாங்களா. கேம்ஸுங்கிறது கபடி கோக்கோலாம் கேம்ஸில் வந்துடும், வாலிபால்லாம். அத்லெட்ஸுங்கிறது 100 மீட்டர் ரேஸு, 200 மீட்டர் ரேஸு, இந்த ரேஸில் ஓடுறாங்களா. அப்புறம் ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, இவங்களாம் அத்லெட்ஸில் வந்துடுவாங்க. எக்ஸப்ட் கம்பீட்டிங்னா போட்டி போடுறது. நோ, த நேரேட்டர் இஸ் நாட் ஹீரோயிக் பிகாஸ் ஹீ டெல்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா தட் ஹீ வில் டூ எனி திங், எது வேணாலும் நான் செய்கிறேன், ஆனால் என்னை வந்து அத்லெட்ஸ் கூட போட்டி போட வைக்காதீங்க அப்படிங்கிறார். அப்படின்னா இவருக்கு விளையாடத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின். த poet is satisfiedனா திருப்தி அடைகிறார். ஜஸ்ட் வாட்சிங் த ஹீரோயிக் டீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய ஹீரோயிக் டீட்ஸை பார்த்து வாட்ச் பண்ணி அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறார். வாட் குட் பி த ரீசன்? ஏன் த poet த poet இட்ஸ் சாட்டிஸ்ஃபைடாரு ஜஸ்ட் வாட்சிங். அவர் பார்த்தா போதும், ஒரு கேம் பார்த்தா போதும், விளையாட வேண்டாம். த ஹீரோயிக் டீட்ஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களுடைய ஹீரோயிக் டீட்ஸு அடிக்கிறாங்க, சிக்ஸ் அடிக்கிறாங்க, அது ஹீரோயிக் டீட்ஸ். என்ன அதுமாரி அடிக்கிறதப்பா 4 அடிக்கிறாங்க, பவுண்ட்ரி தாண்டி பால் ஓடுது, அதெல்லாம் ஹீரோயிக் டீட்ஸ், செயல்பாடுகள். டீட்ஸ்னால் செயல்பாடுகள். ஹீரோயிக் டீட்ஸை வாட்ச் பண்ணுறாரு, அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு. வாட் குட் பி த ரீசன்? இந்த poet அட்மையர்ஸ்னால் புகழறார், பெருமை பேசுகிறார். த டேலண்ட் ஆஃப் ஆல் த அத்லெட்ஸ், எல்லா அத்லெட்ஸினுடைய டேலண்ட்டை பெருமையாக நினைக்கிறாரு, பெருமையாக புகழ்ந்து பேசுகிறாரு. அண்டு தெரி ஹீரோயிக் டீட்ஸ், அவங்களுடைய ஹீரோயிக் டீட்ஸையும் புகழ்ந்து பேசுகிறாரு. ஹீ டிரைவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் அப்ரிஷியேட்டிங் தம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுனால கிடையாத அதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக டெரைவ் பண்ணிக்கிறார். ஹீ டிரைவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுலேருந்து மன நிறைவு அடைகிறார், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறார். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுனால இவருக்கு மன நிறைவே கிடைக்கிது அப்படிங்கிறார். த poet does not, ஃபோர்த்து கொஸ்டின், த poet does not wish to exchange பொசிஷன் வித் த ரன்னர்ஸ்னால் ஓட்டப்பந்தய வீரர்கள். த poet does not wish, விரும்பலை. டஸ் நாட் விஷனா வாண்ட்டுன்னு அர்த்தம். டஸ் நாட் விஷனா விரும்பலை. எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன் வித் ரன்னர்ஸ், அந்த ரன்னர்ஸ் ஓட்டப்பந்தய வீரர்களோட தன்னுடைய பொசிஷனை மாற்றிக்க விரும்புகிற, அதாவது அவங்கள வந்து இவங்க இடத்துலையும் இவர் வந்து அவங்க இடத்துலையும் பார்க்கறத விரும்பலை. த poet does not wish to exchange பொசிஷன் வித் ரன்னர்ஸ் in order to please his ego, தன்னுடைய ஈகோவை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அதுமாரி நினைக்கிறாரு. ஆர் அத்லெட்ஸ் கான்ஷியஸ் ஆஃப் ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ். அத்லெட்ஸ்னால் ஓட்டப்பந்தய வீரர்கள் இருக்காங்களா, இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்களா, தான் அத்லெட்ஸ். ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்களா, த ஃபீலிங் ஆஃப் மற்றவங்களுடைய ஃபீலிங்கை புரிஞ்சிக்கிறாங்களா, யார் அத்லெட்ஸ்? ஒய் டு யூ சே ஸோ? நோ, த அத்லெட்ஸ் ஆர் நாட் கான்ஷியஸ் ஆஃப் த ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ். இந்த அத்லெட்ஸ் இருக்காங்களே, வீரர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ப்ளே ரஃப் கேம், அவங்களாம் ரஃப் கேம் விளையாடுறாங்க. அண்ட் இன்ஜுரி ஏற்கனவே பார்த்தோம்,
அவங்களுடைய ஃபீலிங்ஸை மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்ச மாட்டேங்கிறாங்க, அதனால தான் ரஃப் கேம் விளையாடுறாங்க அண்ட் இன்ஜுரி ஈச் அதர். வாட் வுட் த ரெஃபரி ஆஸ்க் வெதர் தேர் வாஸ் எ டாக்டர் இன் த ஸ்டாண்ட். அந்த ரெஃபரி கேட்குறாரு, அந்த கிரிக்கெட்லாம் கூட ரெஃபரி நிற்பார்ல, கையை உயர்த்துக்குவார், பால் போட சொல்லுவார், அப்படி இல்லை அவர் டாக்டர் இந்த ஸ்டாண்டில் டாக்டர் இருக்காங்களா? எப்பொழுதுமே மேட்ச் நடந்தாக்க ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. அவர் ஸ்டாண்டில் அவங்க உட்காந்துருப்பார், மற்ற பிளேயர்ஸ் கூட உட்காந்துருப்பார். ஏதாவது வீரர்களுக்கு அடிப்பட்டு அவங்கள போய் கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வைப்பாங்க. வை வுட் த ரெஃபரி ஆஸ்க் வெதர் தேர் வாஸ் இஸ் டாக்டர் இந்த ஸ்டாண்டுன்னு கேட்குறாரு. அந்த ரெஃபரி கேட்குறாரு, அங்கே டாக்டர் ஸ்டாண்டில் இருக்காங்களா? வாட் ஸ்டாண்ட்ஸ் இஸ் ரெஃபரிங் டு, அதில் இஸ் ரெஃபரிங் டு, in referring is referring to. The referee would ask whether there was a doctor in the stand to treat the athletes. எது கேட்குறேன்னா அந்த அத்லெட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு. ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா, முட்டின அப்படி போச்சுன்னா. ஹூ வாஸ் ஹர்ட், யாரெல்லாம் ஹர்ட் ஆகிறாங்களோ, யாரெல்லாம் அடிபடுதோ, ஹர்ட்னா அடிபடுறது. ஸ்டாண்ட் ரெஃபர்ஸ் டு செக்ஷன் இன் த ஸ்டேடியம். ஸ்டேடியத்திலேயே கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏதாவது ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த ஸ்டேடியத்தில் ஒரு செக்ஷன் டாக்டருக்காக ஒதுப்பாங்க. வேறு அதர் பிளேயர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் சிட் அண்ட் வாட்ச். மற்ற பிளேயர்ஸும் டாக்டர்ஸும் அவங்க உட்காந்து கேம் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. டாக்டர் அவசரப்பட்டது கூப்பிட்டாங்கனாக்கா போய் டாக்டர் போவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், why does the poet prefer to buy tickets worth their weight in radium? the prefer to buy tickets, இவர் டிக்கெட் வாங்கிட்டு அந்த மேட்சை பார்க்கறது விரும்புகிறாரு. bring out the significance of the metal referred to here. இங்கே ஒரு buy tickets worth radiumங்கிறாரு, அந்த மெட்டலை அங்கே குறிப்பிட்றாங்கங்கிறாங்க. The poet refers to buy ticket worth the weight of the radium than competing with the athletes. இவர் அத்லெட்ஸ் கூட கம்பீட் பண்ண விரும்பலை, ஆனால் டிக்கெட் வாங்குறது ரெடியாக இருக்கார். ஏன்னா எவ்வளவு ஒர்த், த வெயிட் இன் ரேடியம், அந்த அளவுக்கு. The significance of referring to radium is emphasize the point that the poet is ready to buy ticket with the rarest metal. அந்த ரேரஸ்ட் மெட்டல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு மெட்டல். இப்போ சில்வருங்கிறது கோல்டெலாம் கிடைக்குது, ஆனால் அந்த ரேடிங்கிறது கிடைக்காத ஒரு மெட்டல். அப்படிப்பட்ட மெட்டலை கூட கொடுத்து கூட டிக்கெட் வாங்குறது ரெடியாக இருக்கார். அது எவ்வளோ ரூபா வேணாலும் கொடுத்துட்டு டிக்கெட் வாங்குறது ரெடியாக இருக்கார், ஆனால் போட்டி போட விரும்பலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேராகிராஃப், why do accident usually happen in the playground? ஏன் யூஸ்வலாக ஆக்சிடென்ட்டு ப்ளே கிரவுண்டில் நடக்குது? கிவ் your own example and explain. ஆக்சிடென்ட் வந்து ப்ளே கிரவுண்டில் நடக்குது, அதுக்கு என்ன காரணம்? ஆக்சிடென்ட்ஸ் ஆர் காமன் இந்த ப்ளே கிரவுண்ட். ஜென்ரலாக ஆக்சிடென்ட் வந்து ப்ளே கிரவுண்டில் காமன், எப்பொழுதும் நடக்கிறது தான். as the players play enthusiastically, ரொம்ப ஆர்வமாக விளையாடுறாங்க. பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்க? enthusiastically அப்படின்னு ஆர்வமாக, டு வின் த கேமில் வின் பண்ணுங்கிறத ஆர்வம் விளையாடுறாங்க. தே ஆர் நாட் கேர்ஃபுல் அபவுட் தேர் மூமெண்ட்ஸ், அதனால் தன்னுடைய மூமெண்ட்ஸ் எங்கே ஓடுறோம், எங்கே நவறாங்கன்னு அந்த நாட் கேர்ஃபுல், அதை பற்றி கவலைப்படாமல் வெற்றி பெறணுங்கிற ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அவங்களுடைய நகர்வுலாம் இருக்குது. பிளேயர்ஸ் ஆர் டு பி ஹர்ட் பை அனதர் பிளேயர் ஆர் தே மைட் ஃபால் ஆர் ட்ரிப் ஓவர் தெம்செல்ஸ். பிளேயர்ஸ் என்ன செய்கிறாங்க, ஹர்ட் பை அனதர் பிளேயர், இன்னொரு பிளேயரை ஹர்ட் பண்ணிடுறாங்க, அடிபட வைக்கிறாங்க. ஆர் மைட் ஃபால், இவங்களே விழுந்துடுறாங்க. ஆர் ட்ரிப் ஓவர் தெம்செல்ஸ், இவங்களே ட்ரிப் ஆகி விழுந்துடுறாங்க. இன் ஸ்போர்ட்ஸ் வேர் 2 டீம்ஸ் ஆர் இன்வால்வ்டு, ஒரு 2 டீமில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்போர்ட்ஸில் என்ன நடக்குதுன்னா, 1 பிளேயர் மைட் பி ஸ்ட்ராங்கர் தன் அனதர் பிளேயர். ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்கராக இருப்பான், இன்னொருத்தவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பான். இன் ஆர்டர் டு வின் த பிளேயர் மைட் யூஸ் இஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஹர்ட் த அதர் பிளேயர். ஜெயிக்கணுங்கிறத என்ன செய்கிறான், பிளேயர் என்ன செய்கிறான், ஒரு பிளேயர் என்ன செய்கிறான், இன்னொரு பிளேயரை வந்து ஹர்ட் பண்ணுறான், அந்த அதர் பிளேயரை ஹர்ட் பண்ணுறான். மைட் யூஸ் இஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்ட்ரெங்த்தை யூஸ் பண்ணி அவனை ஹர்ட் பண்ணி வைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபுட்பால், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இன் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா, ஒயில் டேக்லிங் த பால், ஒருத்தன் வர பால் அப்படியே டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு ஓடுவான். ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் மை ட்ரிப் த அதர் பிளேயர், இன்னொருத்தன் ஆப்போசிட் என்ன செய்வான், வேணுனே வேணால் பால் அடிக்கிறதுக்கு போல் அவன் காலை உதச்சி என்ன செய்வான், ட்ரிக்கெட் விட வைப்பான். இன் கிரிக்கெட்டில் பார்க்குறோம், த பால் தட் இஸ் பீயிங் போல்டு, பால் பண்ணுறான் என்ன செய்கிறான், அட் ஹை ஸ்பீடு மைட் ஹிட் த பேட்ஸ்மேனை பார்த்து குறிப்பான், பேட்டை பார்த்து குறிக்க மாட்டான், பேட்ஸ்மேனை பார்த்து குறி வச்சு பவுலிங் போடுறோம்னு இருக்கான். கிரிக்கெட்டில் ரெஸ்லிங்னா குத்து சண்டையில் பிளேயர்ஸ் மைட் ஹர்ட் ஈச் அதர் பை யூஸிங் தேர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், தங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், தங்களோட உடல் பலத்தை காட்டினா மற்றவங்களை அடிக்கிறாங்க வேணுன்னே. அத்லெட்ஸ் ட்ரெயின் ஸோ ஹார்ட் டு அண்ட் பிரேக் த நீஸ். சமயத்தில் அத்லெட்ஸ் என்ன செய்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய நீஸ் முழங்கால ஒடிச்சிக்கிறாங்க. வேகமாக ஓடி, இன்னும் ஸ்பீடாக ஓடணுங்கிறத ஓடி சமயத்தில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய முழங்கால் நீஸ்னால் முழங்கால்லாம் என்ன செய்கிறாங்க, அதை வந்து ஒடிச்சிக்கிறாங்க. அடுத்து, வாட் சார்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஷுட் an athlete in India give few suggestions அப்படிங்கிறாங்க. என்ன சார்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஷுட் an athlete in India be given few suggestions, உங்களுடைய சஜஷன் அத்லெட்ஸுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம். த ஹார்ட்ஷிப் ஃபேஸ்டு பை an athlete in India are several, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அத்லெட்ஸ்லாம் ரொம்ப செவரல்
அநேக கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, ஹார்ட்ஷிப்னா கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் abundant டேலண்ட், நல்ல டேலண்ட் இருக்குது இந்தியன்ஸ் ஃபெயில் டு சக்சீட் இன் ஸ்போர்ட்ஸ். இந்தியன்ஸுகளுக்கு நல்ல டேலண்ட் இருந்தும் அவங்க ஸ்போர்ட்ஸ்லலாம் சக்ஸஸ் ஆக முடியல, சக்சீட் ஆக முடியல. த ரீசன் ஆர் என்ன காரணம்னா, நோ ஃபைனான்ஷியல் சப்போர்ட், அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட், பண உதவி இல்லை. லேக் ஆஃப் ஸ்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதனுடைய பால் வாங்குற காசு, அதுமாதிரிலாம் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். அந்த நிறைய கரப்ஷன் இருக்குது. திறமை இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஊழல். அடுத்தது ஃபைனான்ஷியல் சப்போர்ட். எக்ஸப்ட் கிரிக்கெட்டர்ஸ், அத்லெட்ஸ் இன் அவர் கண்ட்ரி ஆர் புவர்லி பெய்டு. கிரிக்கெட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு பணம் கிடைக்குது, மற்ற அத்லெட்ஸுக்கெல்லாம் ரொம்ப புவர்லி பெய்டு, ரொம்ப கம்மியாக தான் பணம் தராங்க. லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அவர் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர். நம்முடைய உள்கட்டமைப்பு ஸ்போர்ட்ஸ்க்கான உள்கட்டமைப்பு, ஓட்டப்பந்தய அந்த ஆடுகளம் ஓடுகளம்லாம் பார்த்திங்கன்னா அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப ரொம்ப பூராக இருக்குது. கரப்ஷன், அடுத்து கரப்ஷன், ஊழல், லஞ்சம். கரப்ஷன் ஹேஸ் பெனட்ரேட்டட் இமென்ஸ்லி அட் எவரி லெவல். ஒரு லெவல்லையும் இந்த கரப்ஷன் ஊடுருவி இருக்குது. பெனட்ரேட்டட்னா ஊடுருவி இருக்குது. அதனால் எல்லாத்துலேயும் ஊழல் சம்மந்தம். ஊழல்னால் என்ன அர்த்தம்னாக்கா, திறமையானவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, திறமை இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், so far we have seen question answer and paragraph answer. Read the paragraph and question answer. Next I will explain with reference to context. Explain the explains with reference to context and appreciation question. Thank you, student. Dear students, now I am going to explain poem 2, ERC. Explain with reference to context. First ERC, I am just glad, as glad can be, that I am not them, they are not me. That I am not them, no them la, that I am not them, that they are not me. Reference, these lines are taken from the poem Confession of a Born Spectator by Ogden Nash. Reference, same reference தான் எல்லா ERCக்கும். ஆக்டன் நேஷ் ஞாபகம் வச்சணும். கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஏ பார்ன் ஸ்பெக்டாட்டர், பிறக்கும்போதே ஸ்பெக்டாட்டர், பார்வையாளர். பார்ன், சில பேர் சொல்லுவாங்க பார்ன் இன்டெலிஜென்ட்பாங்க, பிறக்கும்போதே இன்டெலிஜென்ட்டாக பிறந்தான் அப்படின்னு. பார்ன் ஸ்பெக்டாட்டர், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்பாங்க. பணக்காரங்கன்னா பிறந்தான் அப்படிங்கிறத பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க. இவங்க பார்ன் ஸ்பெக்டாட்டர்னா பார்வையாளராக. கன்ஃபெஷனாக ஒத்துக்காரு. கான்டெக்ஸ்ட், த poet states this. இதை எப்போ சொல்கிறாருன்னா, when he talks how people choose to optனா அவங்களுடைய ஆப்ஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் தேர் லைஃப்ஸ். அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. த poet states this when he talks how people, மக்கள்லாம் எப்படி தன்னுடைய சூஸ் பண்ணுறாங்க ஆப்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ். ஒருத்தவங்க வந்து இப்போ அத்லெட்ஸாக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து வாலிபால் விளையாடுறான், ஒருத்தவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறான், அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பற்றி பேசும்பொழுது இந்த லைன் ஐ ஆம் ஜஸ்ட் கிளாட் as glad can be அப்படிங்கிற வார்த்தை சொல்லார். எக்ஸ்ப்ளனேஷன், த poet begins the poem by saying, தன்னுடைய போயத்தை பிகின் பண்ணுறது எப்படின்னா, ஒன் பர்சன் பிகம்ஸ் ஏ ஜாக்கி, ஒருத்தன் வந்து ஜாக்கி, இந்த குதிரை சவாரி போகிறான்ல ஜாக்கியாக இருக்கான். அண்ட் அனதர் பர்சன் பிளேஸ் பேஸ்கெட் பால் ஆர் ஹாக்கி, ஒருத்தன் பேஸ்கெட் பால் விளாட்றான், ஒருத்தன் ஹாக்கி விளாட்றான், ஒருத்தன் ஜாக்கியாக இருக்கான். yet another person hates to enter the enclosed area in which boxing matches are fought. இந்த பாக்ஸிங் மேட்சஸ் இருக்குல்ல, பாக்ஸிங் குத்துச்சண்டையெல்லாம் நடக்கிற அந்த என்க்ளோஸ்ட் ஏரியா, அந்த ஒரு ஸ்டேஜ் மாரி போட்டிருப்பாங்கல்ல, 2 பேர் குத்துச்சண்டை போல் ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி போட்டுருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் அங்கே என்க்ளோஸ்ட் ஏரியா இன் விச் பாக்ஸிங் மேட்சஸ் ஆர் ஃபாட். அங்கே ஹேட்ஸ்னால் வெறுக்கிறான், அங்கே போகிறதுக்கு வெறுக்கிறான், அதாவது அங்கே போய் குத்து சண்டை போகிறது விரும்பலன்னு அர்த்தம். அனதர் ஒருத்தவன் ஜாக்கியாக விருப்பம், ஒருத்தன் பேஸ்கெட் பால் விளாட்றான், சில பேர் ஹாக்கி விளாட்றாங்க. இன்னும் ஒருத்தன் என்ன ஆகுதுன்னா அந்த என்க்ளோஸ்ட் ஏரியா அந்த பாக்ஸிங் மேட்சஸ் உள்ளே போகிறதுக்கே வெறுக்கிறான், ஆனால் பிடிக்கலன்னு அர்த்தம். ஹீ இஸ் கிளாட் தட் ஹீ இஸ் நாட் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் ரொம்ப கிளாடாக இருக்கார், மகிழ்ச்சியாக இருக்கார். ஆக்டன் நாஷ், ஹீங்கிறது ஆக்டன் நாஷ் இஸ் கிளாட் தட் இஸ் நாட் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன். நான் ஸ்போர்ட்ஸ்மேனும் கிடையாது, அத்லெட்டும் கிடையாது. அண்ட் தே ஆர் நாட் லைக் ஹிம். நான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனோ அத்லெட்டே கிடையாது. தேங்கிறது யார், ஸ்போர்ட்ஸ்மேனோ அல்லது அத்லெட்டோ, அவங்களாம் என்ன மாதிரி கிடையாது, நான் அவங்கள மாதிரி கிடையாது, அவங்க என்ன மாதிரி கிடையாதுங்கிறார் வேறு அப்படிங்கிறார். அவங்க என்ன யார், ஸ்போர்ட்ஸ்மேன் அத்லெட்ஸ். நான் வந்து அவங்கள மாதிரி கிடையாது, அவங்க என்ன மாதிரி கிடையாது. அவங்களாம் ஸ்போர்ட்ஸ்மேன் அத்லெட்ஸு, அவங்களுக்கு ஸ்பெக்டாக்டராக இருக்க பிடிக்காது அவங்களுக்கு. எனக்கு ஸ்பெக்டாக்டர் தான் இருக்க பிடிக்கும், நான் ஸ்போர்ட்ஸ்மேனும் அத்லெட்டாக விரும்பலை அப்படின்ட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறார். செகண்ட் ERC, தே டூ நாட் எவர் இன் தயர் டீலிங்ஸ் கன்சிடர் ஒன் அனதர் ஃபீலிங்ஸ். தேங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அத்லெட்ஸ் அவங்களாம் சொல்லாது. தே டூ நாட்
எவர் இன் their டீலிங்ஸ் கன்சிடர் ஒன் another ஃபீலிங், மற்றனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். These lines are taken from the poem Confession of a Born Spectator by Agden Nash. The poet says this line when he talks about the rough game played by the athletes. அந்த அத்லெட்ஸ்லாம் ரஃப் கேம் விளையாடுறாங்கல்ல, அதை பற்றி சொல்லும்பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார். as the players play enthusiastically to win the game. இந்த பிளேயர்ஸ்லாம் enthusiastically அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக win the game, கேமை ஜெயிக்கணுங்கிறதுக்காக. they are not careful about their movements. அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல் இல்லை தன்னுடைய மூமெண்ட்ஸில், தன்னுடைய நகரத்தில். ஒருத்தவங்க ஓடுறாங்க ஓடியாடுறாங்கல்ல, அந்த நகரில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கிறாங்க. த ஆக்டிவ் பிளேயர்ஸ் பிளேயர் ஸோ ரஃப் கேம். த ஆக்டிவ் பிளேயர்ஸ் என்ன செய்கிறாங்க, பிளேயர் ஸோ ரஃப், ரொம்ப ரஃபாக விளையாடுறாங்க. தே நெவர் கன்சிடர் ஒன் அதர் ஃபீலிங்ஸ். தே நெவர் கன்சிடர், கொஞ்சம் கூட அனதரோட ஃபீலிங், அனதர் அத்லெட்ஸினுடைய ஃபீலிங்கை புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் அத்லெட்ஸ் ஐ வில் ட்ரிங்க் டு யூ. உங்களுக்காக நான் அரீட் வித் யூ, உங்களுக்கு கூட ட்ரிங்க் பண்ணுறேன், நான் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். ரீட் வித் யூ, உங்க கூட சாப்பிட்றது ரெடியாக இருக்கேன். எனிதிங் எக்ஸப்ட் கம்பீட் வித். ஆனால் உங்கள்கிட்ட கூட போட்டி போட மாட்டேன் அப்படிங்கிறார். உங்கள் கூட சாப்பிட்றேன், உங்கள் சைடு சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறேன், ஆனால் அவங்க கூட நான் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு ஆக்டன் ஆஷ் சொல்கிறார். These lines are taken from the poem Confession of a Born Spectator by Agden Ash. The poet tells this line when he reassures himself to be not an athlete. ரீஅஷ்யூர் பண்ணுறார், மறுபடியும் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு. தட் எனக்கு வந்து அத்லெட்டாக இருக்க விரும்பல, பட் ஹிம்செல்ஃப், நான் நானாக இருக்க விரும்புகிறேன். பட் ஹிம்செல்லாம் அர்த்தம், நான் நானாக இருக்க விரும்புகிறேன், அவராகவே இருக்க விரும்புகிறார், அத்லெட்டாக இருக்க விரும்பல. எக்ஸ்ப்ளனேஷன், த poet says that he will drink for athlete's health. he will drink for athlete's health. athlete's health, அவங்களுடைய அத்லெட்ஸுடைய ஆரோக்கியத்துக்காக இவர் குடிக்கிறது ரெடியாக இருக்கார். ஈட் வித் தம், அவங்க கூட சாப்பிட்றது ரெடியாக இருக்கார். டூ எனிதிங், ஈட் வித் தம், அந்த இன்னொரு கம்ம போட்டுக்கலாம். டூ எனிதிங் எக்ஸப்ட் கம்பீட் வித் ஹிம். எது வேணாலும் சேர்த்து ரெடியாக இருக்கேன், உங்க கூட சாப்பிட்றேன், உங்களோட கூட குடிக்கிறேன், ஆனால் நான் உங்களோட போட்டி போட மாட்டேங்கிறாரு. ஹி கம்ஃபர்ட்ஸ் ஹிம்செல்ஃப் தட் ஹி ஹிம்செல்ஃப் அண்ட் நாட் அன் அத்லெட். ஹி கம்ஃபர்ட்ஸ் ஹிம்செல்ஃப், அவரே தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறார். கம்ஃபர்ட்ஸ் ஹிம்செல்ஃப்னு அர்த்தம் தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறாரு. தட் ஹி இஸ் ஹிம்செல்ஃப், நானாக தான் இருக்க விரும்புகிறேன். அண்ட் நாட் அத்லெட், நான் அத்லெட்டாக இருக்க விரும்பலை அப்படிங்கிற. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அப்ரிசியேஷன் கொஸ்டின். வித் ஆல் மை ஹார்ட் ஐ டூ அட்மையர் அத்லெட்ஸ் ஹூ ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் ஹையர். அட்மையர்னா நான் அட்மையர் பண்ணுறேன், போடுறேன். அத்லெட்ஸ் எல்லாம் பெருமைப்படுத்துகிறேன். ஹூ ஸ்வெட்னா வேறு விசுந்துறாங்க, ஃபார் ஃபன் வேடிக்கையாகவோ, ஹையர் இல்லை யாராவது வேறு ஒருத்தவங்களுக்கு ஹையர் சைக்கிளுங்கிற மாரி. சில பேர் என்ன செய்வாங்க, கூலிக்காக போய் விளையாடுவாங்க. 10 கோடி 2 கோடி பணம் வாங்கிட்டு விளையாடுறாங்களா, அதான் ஹையர். ஃபன்னு அர்த்தம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக விளையாடுறது தான் ஃபன்னுக்காக விளையாடுறது. சில பேர் முதல்ல ஃபன்னுக்காக விளையாடுவாங்க. இப்போ கிரிக்கெட்டே கபடி இருக்கும், பசங்க என்ன செய்வாங்க, ஒரு டீம் அவங்களே பிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபன்னுக்காக வேடிக்கையாக விளையாடுவாங்க. சமயத்தில் 1000 ரூபா பரிசு 2000 பரிசுங்கன்னு விளாட்றாங்களா, அதான் ஹையர். whom does the poet admire? யார் poet வந்து அட்மையர் பண்ணுறாரு? the poet admires athletes who sweat for fun or higher. இந்த poet வந்து அக்டன் ஆஷ் வந்து யார் அட்மையர் புகழ்ந்து பேசுகிறாருன்னா, அத்லெட்ஸ், இந்த அத்லெட்ஸை வீரர்களை. ஸ்வெட்டுனா வேர்வை சிந்துறது, ஃபார் ஃபன்னுக்காகவோ இல்லை ஹையருக்காகவோ வேர்வை சிந்துறாங்கல்ல, அவங்கள புகழ்ந்து பேசுகிறாரு. ஃபார் வாட் ரீசன் டு த அத்லெட் ஸ்வெட்? எதுக்காக உங்கள் அத்லெட் வந்து ஸ்வெட் வேர்வை சிந்துறாங்க? இந்த அத்லெட் ஸ்வெட் பிகாஸ் தே ப்ளே ரஃப் கேம்ஸ் ஆக்டிவ்லி. ரொம்ப அவங்க ரஃப் கேம் விளையாடுறாங்க ஆக்டிவாக, ரொம்ப சுறுசுறுப்பாக, அதனால் அவங்க வேர்வை சிந்துறாங்க. வெல் ஈகோ, செகண்ட் ஒன், வெல் ஈகோ. வெல் ஈகோ இட் மைட் பி ப்ளீஸ்ட் எனஃப் பட் ஜெலஸ் அத்லெட்ஸ் ப்ளே ஸோ ரஃப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், ஒரு செகண்ட் அப்ரிசியேஷன். வாட் ப்ளீசஸ் த ஈகோ? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ப்ளீசஸ் த ஈகோ? எக்ஸ்சேஞ்சிங் பிளேஸ் வித் அத்லெட்ஸ் ப்ளீசஸ் த poet's ஈகோ. எக்ஸ்சேஞ்சிங் பிளேஸ் வித் அத்லெட்ஸ், இவர் அவங்க இடத்துக்கு போகிறது, அவங்க இவங்க இடத்துக்கு வர்றது, அதான் எக்ஸ்சேஞ்சிங் பிளேசஸ். எக்ஸ்சேஞ்சிங் பிளேஸ் வித் அத்லெட்ஸ் கூட பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது. அவங்க வந்து பார்வையாளத்தில் உட்கார்றது, இவர் போய் விளையாடுறது, அதான் எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ் வித் த அத்லெட்ஸ் ப்ளீஸ் த poet's ஈகோ. ஒய்ஆர் அத்லெட்ஸ் ஆஃபன் ரஃப் டூரிங் ப்ளே? ஏனால் ஆஃபன்னா அடிக்கடி ரஃபாக விளையாடுறாங்க டூரிங் ப்ளே, அவங்களோட விளையாடும்பொழுது ரஃபாக இருக்காங்களையா. அத்லெட்ஸ் ஆர் ஆஃபன் ரஃப் பிகாஸ் தே ப்ளே ஆக்டிவ்லி. அவங்க ரொம்ப ஆக்டிவ் விளையாடுறாங்க, அதனால தான் ரொம்ப ரஃபாக இருக்காங்க. தேர்ட் ஒன், when official dom demands is there a doctor in the stands? official dom அப்படிங்கிறது இந்த ரெஃபரி கேட்குறாரு, டாக்டர் இருக்காங்களா ஸ்டாண்டில் அப்படிங்கிறார். அப்படியே பார்த்துருக்கோம். why are doctors called from stand by the sponsors? ஸ்பான்சர் ஏன் கூப்பிட்றாங்க டாக்டரை? ஒரு கேம் ஸ்பான்சர் பண்ணுறாங்கல்ல, அதுமாரி. டாக்டர்ஸ் ஆர் கால்டு ஃப்ரம் ஸ்டாண்ட்ஸ் டு ட்ரீட் த இன்ஜூர்டு பிளேயர்ஸ். கால்டு ஃப்ரம் த ஸ்டாண்டில் உள்ள டாக்டர் எது கூப்பிட்றாங்க? டு ட்ரீட் த இன்ஜூர்டுனா காயம்பட்ட பிளேயர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக டாக்டர் கூப்பிட்றாங்க. ஒய் டஸ் த poet மேக் சச் அன் அப்சர்வேஷன்? ஏன் அந்த அதுமாரி அப்சர்வேஷனாக poet சொல்கிறாரு? த poet மேக் சச் அன் அப்சர்வேஷன் டு ஷோ ஹவு ஹியூமனிட்டி ஹேஸ் சேஞ்ச்டு. எப்படி ஹியூமனிட்டி வந்து மாறுது, எப்படி
ஹியூமனிட்டி மனிதாபிமானம் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த லைன் சொல்கிறார். வென் ஸ்னாப் த நீ அண்ட் கிராக் த ரிஸ்ட். ஃபோர்த் ஒன், ஸ்னாப்ஸ் த நீனா முழங்கால், கிராக் த ரிஸ்ட்னா மணிக்கட்டு, வாட்ச் கட்டுற இடம் தான் ரிஸ்ட் வாட்சுங்கிறோம்ல மணிக்கட்டு, அது உடஞ்சிடுது சமயத்தில், அது அந்த பை உடஞ்சிடுது, முழங்கால் அடிப்படுது, ஸ்னாப்னா ஒடிகிற சத்தம். இதில் ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் லிட்டரரி டிவைஸ் இன் த லைன். ஓம்னோட்டோஃபோபியா இஸ் த லிட்டரரி டிவைஸ். இது வந்து டிஃபரெண்ட் பார்க்குறோம், சிம்லி பார்க்குறோம், பர்சானிஃபிகேஷன் எல்லாம் ஃபிகர் ஸ்பீச் பார்க்குறோம். இந்த லைனுக்கு வந்து ஓம்னோட்டோஃபோபியான்னு சொல்கிறோம். இது லிட்டரரி டிவைஸ். ஸ்பெல்லிங்காக வச்சணும், ONOMATOPOEIAன்னு போட்டுக்கணும். இது லிட்டரரி டிவைஸு. ஸ்னாப்ஸ் அண்ட் கிராக்ஸ் ஆர் ஓம்னோட்டோஃபோபிக் வேர்ட்ஸ் விச் ப்ரொடியூஸ் ஆக்சுவல் சவுண்ட் ஆஃப் ஃபீலிங். அதனால் சவுண்டே அங்கே கொண்டு வர்றார். என்னென்ன ஸ்னாப்ஸு கிராக்ஸுங்கிறது அந்த சவுண்டு அந்த ஒடிகிற சத்தம், முறிகிற சத்தம், அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்னாப்ஸ், கிராக்ஸ், அந்த வேர்டை வச்சுட்டு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.